ஆதிசக்தி எப்போ அன்னபூர்ணியா வடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்மனுடைய தலையை கொய்த சிவனுடைய தோஷம் நீங்கிறதுக்காக அவர் கைகள் இருந்த கபாலத்துல அன்னபூர்ணி அன்னத்தை வழங்க ஆதிசக்தி அன்னபூர்ணியா உருவானாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அன்னபூர்ணி காசிக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான கதையை இப்ப பார்க்கலாம். காசியில தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. இதுல தேவதத்தன் ரொம்ப பண வசதியோட இருந்தான், தனஞ்சயன் வறுமையில இருந்தான். ஒரு நாள் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மண்டபத்துல உட்கார்ந்து இருந்தான். அன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்துல நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற குழம்பலோடையும் இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு தூக்கம் வரவும் அங்கே கண்ணாசிந்தான். அவனுடைய தூக்கத்துல ஒரு கனவு. அதுல ஒரு முனிவர், தனஞ்சயா நீ ஏன் இப்படி இருக்க தெரியுமா, உன்னோட நிலைமை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுமா, பூர்வ ஜென்மத்துல நீ காஞ்சியில சத்ருமர்தன் அப்படிங்கிற ராஜகுமாரன் இருந்தான், அவனுக்கு ஹேரம்பன் அப்படிங்கிற ஒரு தோழனும் இருந்தான். அவங்க 2 பேருமே காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு வழி தவறினாங்க. வழி தேடி போன அவங்க பசியாலையும் தாகத்தாலையும் சோர்ந்து போயிருந்தாங்க. இரவு நேரத்துல ஒரு முனிவர் அவங்கள பார்த்தாரு. அவருடைய ஆசிரமத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அங்க அவர்கிட்ட இருந்த பால்ல வேக வச்ச அரிசி மாவு கஞ்சியை கொடுத்தாரு. ராஜகுமாரனான சத்ருமர்தன் அது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டான். இதுவாது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற சந்தோஷத்துல அது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டான். ஆனா ஹேரம்பன் அந்த சாப்பாட்டை மதிக்கல. வேண்டா வெறுப்பா சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த அன்னத்தை அவமானப்படுத்தின ஹேரம்பன் தான் நீ. உன்னுடைய நண்பனா ராஜகுமாரனா இருந்தவன் தான் உன்னுடைய சகோதரன். அவன் அன்னைக்கு உனக்கு கிடைச்ச உணவை மதிச்சதுனால இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான். ஆனா நீ உனக்கு கிடைச்ச உணவை மதிக்காததுனால இந்த நிலைமையில இருக்க. அன்னதோஷம் உனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை மாறணும் அப்படின்னா அன்னபூர்ணியை சரணட, அன்னபூர்ணியோட விரதத்தையும் மேற்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. இதை செஞ்சேன்னா உன்னுடைய நிலை நல்ல விதமா மாறும் அப்படின்னு சொல்றாரு. கனவும் கலைஞ்சிருது. அதனால அன்னபூர்ணி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண தனஞ்சயன் நிறைய பேர்கிட்ட அந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத விசாரிக்க ஆரம்பிச்சான். எங்கெங்கயோ அலைஞ்சு ஒரு கட்டத்துல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய காமரூபம் அப்படிங்கிற இடத்துக்கும் வர்றான். அங்க வடக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலை அடிவாரத்தோட ஏரி கரையில தேவ கன்னிகைகள் கொஞ்சம் பேரு தேவி பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். பக்கத்துல போய் யார பூஜிக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், நாங்க அன்னபூரணி விரதம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த விரதம் எப்படி பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும். அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் காசிக்கு வந்த தனஞ்சயன் அவங்க சொன்ன மாதிரி அந்த விரதத்தை முடிக்கிறான். அன்னபூர்ணியோட அருளால பெரிய செல்வந்தனாவும் மாறுறான். ஆனா செல்வந்தன் ஆனதுமே அவனுடைய புத்தி மாறுது. இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறான். ஒரு நாள் அன்னபூர்ணி விரதத்தை இருந்து காப்பு கட்டிட்டு என்னோட 2வது மனைவியை பார்க்க போறான். 2வது மனைவி என்ன நினைக்கிறான்னா, தன்னை இவன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மந்திரிச்ச கயிறு போல இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குற நேரமா பார்த்து அவன் கையில இருந்து அந்த கயிறை எடுத்து அதை எரிச்சிடறான். அடுத்த நாள் முழிச்சு பாக்குற தனஞ்சயன் தன் கையில கயிறு இல்லாத பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு கயிறை எடுத்து கட்டிக்கிறான். ஆனாலும் அன்னபூர்ணி அபச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவனோட நிலைமை திரும்ப பழைய மாதிரி ஆயிருது. இப்போ அவன் தன்னோட தவற உணர்ந்து நம்ம இந்த பிரச்சனையில இருந்து மீள்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பதற ஆரம்பிச்சான். திரும்பவும் அஸ்ஸாம்ல இருக்க காமரூபத்தை நோக்கி போனா அங்க எந்த இடத்துல தேவ கன்னிகைகள் பூஜை பண்றதை பார்த்தானோ அந்த இடத்துல இப்ப வெறும் பாலும் கிணறு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால மனசு உடைஞ்ச தனஞ்சயன் அந்த பாலும் கிணத்திலேயே விழுகிறான். ஆனா கிணத்துல விழுந்து அவன் இறந்துடல. மாறா அந்த கிணத்துக்குள்ள கண்ணை கூச வைக்கிற ஒரு ஒளி பிரதேசமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனை அறியாம அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து போறான். அங்க ஒரு அற்புதம் அரங்கேறிட்டு இருந்தது. ஒரு அழகான ஏரி, அதோட கரையில தெய்வ பூஜையில தேவ கன்னிகள் ஈடுபட்டு இருக்காங்க. வேத முழக்கம், இனிய சங்கீதம் கேக்குது. அந்த சூழ்நிலையில படிக உடலோட ஒரு ஆண் அங்கே ஆனந்தமா நடனம் ஆடிட்டு இருக்கு. அவரோட ஜடையில பிறை இருக்கு. முகத்துல 3 கண்கள் அழகா ஒளிந்துட்டு இருக்கு. உடம்பு முழுவதும் ஆபரணங்களா நாகங்களே இருக்க அந்த இளைஞன் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல ரத்ன பல்லக்குல அலங்கார பூஷிதியா ஒரு பெண் அமர்ந்து அந்த நடனத்தை ஆர்வமா பார்த்துக்கிட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அவனை தேவகன்னிகள் பார்த்துட்டு அங்க இருந்து அவனை போக சொல்றாங்க. ஆனா பல்லக்குல உட்கார்ந்து இருக்க அந்த பெண் கையை நீட்டி அவங்கள எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவனை வர சொல்லிட்டு, தனஞ்சயா எந்த அன்னபூர்ணியை தேடி நீ அலைஞ்சியோ அந்த அன்னபூர்ணியை நான் தான். ஈசனோட ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளிக்கத்தான் நான் இங்க இருக்கேன். உன்னோட விரத மகிமையினால உன்னால என்னை இப்ப பார்க்க முடியுது. வேற யாருக்குமே கிடைக்காத காட்சி இது அப்படிங்கிறா. உடனே அவனும் ஆனந்த கண்ணீரோட அவங்கள வழங்க அன்னபூர்ணி புன்னகையோட, தனஞ்சயா அன்னபூர்ணி விரதத்தை இனி யாரு மேற்கொண்டாலும் அவங்களுக்கு அன்னத்துக்கு ஒருபோதும் குறை இருக்காது. எல்லா ஐஸ்வர்யங்களும் கிட்டும். எந்த வீட்டுல என்ன பூஜிக்கிறாங்களோ அந்த வீட்டுல நான் வந்து வாசம் செய்வேன். நீ இப்போ உன்னோட காசிக்கு திரும்ப போ. திரும்பவும் அன்னபூர்ணி விரதத்தை சிறப்பான முறையில பழையபடி இரு. உனக்காக நானே காசிக்கு வரேன். ஈசனோட ஆலயத்துக்கு தெற்கு
தெற்கு புறம் எனக்கு ஒரு கோயில் எழுப்பு, அங்க நான் வந்து உனக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் காசிக்கு அன்னபூர்ணி வந்தாங்க. தனஞ்சயனும் அன்னபூர்ணிக்காக ஒரு கோவில் அங்க எழுப்புறான். 2 அடி உயர கருங்கல் சிலையாக அன்னபூர்ணி இருக்க, அவங்களோட இடது கையில அன்ன பாயச பாத்திரமும் வலது கையில வாரி வழங்குற கரண்டியும் இருக்கும். அன்னபூர்ணி பீடத்துக்கு கீழே ஆதிசங்கர் நிறுவிய ஸ்ரீ சக்கரமும் இருக்கு. கோவிலோட நுழைவாயில வலது பக்கத்துல சுரங்கம் போல ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து எந்திரேஸ்வரர் லிங்க வடிவத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. படிகள் இறங்கி கீழே போய் நம்மளுடைய கையாலேயே தொட்டு வணங்கலாம். இந்த லிங்கத்தோட உச்சியில ஸ்ரீ சக்கரமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி துளசிதாச ஸ்தாபிச்ச ஆஞ்சநேயர் சன்னதியும் வடமேற்கு மூலையில அமைஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய தங்க அன்னபூரணிய தீபாவளி காலகட்டங்களில் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அவ லட்டு தேர்ல பவனியும் வர்றதும் உண்டு. அன்னபூரணி பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்க அவங்களோட உடல் முழுவதும் தங்க ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், மரகதம், புஷ்பராகம், கோமேதகம் அப்படிங்கிற விலை மதிப்பில்லாத கற்களால ஆபரணங்கள் இழைக்கப்பட்டிருக்கும். அலை கிரீடம், கிரீடத்துக்கு மேல் தங்க கூட, காதணிகள், கழுத்தணிகள், கையணிகள்னு அன்னை அலங்கார பூஷிதையா இருப்பாங்க. அவங்களுக்கு வலது பக்கத்துல ஐஸ்வர்ய நாயகி லட்சுமியும், இடது புறத்துல பூமி தேவியும் இருக்க, முன்னாடி வெள்ளி கவசம் போன்ற விஸ்வநாதர் இருப்பாரு. காசியில அன்னபூர்ணிக்கு இன்னும் பல கோவில்கள் உண்டு.